சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவம் எல்லாமே சேதுக்கு போயிருது. அப்பாக்காக பார்த்தா தமிழை கத்தி குத்து வாங்கின விஷயம் சேதுக்கு தெரியுது. போஸ் தமிழ்ச்செல்வியை குத்துனதை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. கத்திய புடுங்கி பார்த்தா ஈஸ்வரி வீசிருது. போஸை போட்டு சப்பு சப்பு 4 அறைய விட்டு, என்னடா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, ஏன்டா ஏன் உன் புத்தி இப்படி கூறுகிட்டதனமா போய்கிட்டு இருக்கு, எங்க எப்படி இருந்து என்ன ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவை, ஏன்டா இப்படி தெரியுற, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா போஸ், போயிருடா, தப்பிச்சு போயிருடா, உனக்கு உயிர் பிச்சை கிடைச்ச மாதிரி இருக்கும், போயிருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், இல்லம்மா நான் இந்த ஆளை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கடந்த கத்தியை பார்த்தா போஸ் எடுக்க போகையில ஈஸ்வரி பார்த்தா அங்க கிடக்கிற அந்த கத்தியெல்லாம் எடுத்து, நீ இப்ப போகல என் கழுத்தறுத்து நானே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மிரட்டவும், மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்க பாரு போஸ், சுத்தி போலீஸ் இருக்கு, நீ இங்க இருந்து போனாலும் எப்படினாலும் சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அதெல்லாம் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்க பாரு போஸ், சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு, நீ ஐசி வார்டுக்குள்ள போனதும் சிசிடிவி கேமரா இருக்கு, ஐசி வார்டுக்குள்ளேயும் சிசிடிவி கேமரா இருக்கு, எப்படினாலும் நீ சிக்கிருவ, அதுக்கு கொஞ்ச நாள் தலைமறைவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஐசி வார்டுக்குள்ள இந்த சிசிடிவி கேமராலாம் நான் கட் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் தெரிய மாட்டேன், இங்க நான் வந்துட்டு போனதுக்கான தடையுமே இல்லாம தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரி நீ என்னமோ பண்ணிட்டு போய் தொலை, ஆனா இங்க இருந்து தயவு செஞ்சு இப்ப போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நீ இப்ப போகல நான் இப்படியே கழுத்து அறுத்து நான் செத்துருவேன் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி கத்தியை கொண்டு போகவும், மாமா எதுவும் பண்ணிடாது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா விறுவிறுன்னு வெளியே போகவும், வேகமா ஈஸ்வரி தமிழ்கிட்ட போய், ஐயோ தமிழ் என்னாச்சு, தமிழ் ரத்த வருது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ஈஸ்வரி வெளியே வந்து, யாராவது வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கூப்பிடவும், அங்க பார்த்தா போலீஸ் எல்லாருமே ஓடியாராங்க. என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், ஒருத்தன் இவங்களை கத்தியால குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், எல்லாரும் பதறி ஓடியாராங்க. என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போலீஸ் சேது எல்லாரும் வராங்க. சின்னம்மா தமிழ் எப்படி இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சேது நான் எல்லாமே அப்புறம் சொல்றேன், முதல்ல தமிழ்ச்செல்வியை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ரத்தம் ரொம்ப போய்கிட்டு இருக்கு சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், வேகமா ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்து தமிழ்ச்செல்வி அட்மிட் பண்ணி தமிழ்ச்செல்விக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வசந்தி வேகமா ஓடியாருது. ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஒரு பக்கம் ஓடியாரவும், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்பதான் பார்த்தா வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்கு, இல்ல மருமகனே தமிழ்ச்செல்வி வீட்டுல தான் இருந்தா, அவளுக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்கு, ஏதோ தப்பா நடக்க போது, மாமா உசருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவ புலம்பிக்கிட்டே இருந்தா, அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, ஆமா சேது அவங்க சொன்ன மாதிரியே மாமா உசருக்கு ஆபத்து தாயா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன சின்னமா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாமாவை குத்த வேண்டிய கத்தி தான் தமிழ்ச்செல்வி தடுத்து அவளுக்கு இந்த மாதிரி கத்தி குத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சேதுக்கு பார்த்தா தமிழ் மேல இருந்த கோவம் எல்லாமே போயிருது. என்ன சின்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா சேது மாமா உசருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் சின்னமா இதையே நீங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இல்ல சேது நீ சொன்னா பதட்டப்படுவ அப்படின்னு சொல்லிதான் நான் எதையும் உன்கிட்ட சொல்லல, ஐசி வார்டுல இருந்த மாமாவை நானும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்துதான் வேற வார்டுக்கு கொண்டு போனோம், ஆனா அங்க அந்த கொலகார பாவி வந்துட்டு தமிழ்ச்செல்வியை கத்தியால குத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், யாரு சின்னமாவே அவ எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவத்தோட கேட்கவும், அவன் எனக்கு தெரியல சேது, முகமூடியெல்லாம் போட்டிருந்தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மறைச்சிருது. என்ன சின்னமா சொல்றீங்க சித்தப்பா, இங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சன்னாசி கேட்கவும், ஆமா சேது இங்க சிசிடிவி கேமராலாம் இருக்கு, நீ ஏண்டி இதை போலீஸ்காரர்கிட்டலாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கிறாரு. இல்லங்க மாமா உசுறு தானே முக்கியம், அந்த பதட்டத்துல எதுவும் தோணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க அப்பத்தாவ மோகனா பார்த்தா ஐயோ அம்மானு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா கேட்கவும், தெரியல தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா கத்தி குத்து ஆயிருக்கு, ஆழமா கத்தி இறங்கி இருக்கு, ரத்த வேற நிறைய போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. சேதுக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வியை பார்க்கணும் போல இருக்கு. சேது பார்த்தா தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு தமிழை போய் பார்க்கறாரு. இங்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்றோம் சின்னமா, நீங்க அதுல பார்த்து அவன் எப்படி இருப்பா என்ன எதுன்னு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல சேது, அவன் முகமூடியெல்லாம் போட்டிருந்தான், முகத்தெல்லாம் மறைச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி போஸ் வந்ததே மறைச்சிருது.